ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாருங்கள், என்னோடய வீடியோவில் பாருங்கள், பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேங்க. பாவக்காயில் உருளைக்கிழங்கு சேர்த்து நான் செய்ய போகிறேங்க. இங்கே பாருங்கள், பாவக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே உருளைக்கிழங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், பாவக்காய் வந்து நான் கொட்டையோடு சேர்த்து எதுவுமே அதில் நான் வேஸ்ட் பண்ணல. சில பேர் வந்து தோலை சீவிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி போடுவாங்க. அதில் ஒரு யூஸுமே கிடையாது. இந்த மாதிரி தோல் சீவாமல் கொட்டையோடு சேர்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதில் இருக்க சத்துக்களும் வேஸ்ட் ஆகாது. இங்கே பாருங்கள், பாவக்காவும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கடாயில் பாருங்கள், எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெயில் வந்து நான் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதும் பாருங்கள், இந்த தோலோட பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அது ரெண்டுமே கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பூண்டு, ஜீரகம் இதுதான் அதில் நான் சேர்த்துக்கிறேன். பாவக்காய் கூட உருளைக்கிழங்கு எதுக்கு நம்ம சேர்த்துக்கிறோன்னா, பாவக்காய் வந்து அதில் இருக்கிற இந்த கசப்பு தன்மை நமக்கு நிறைய சாப்பிடும்போது சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க அதை கசக்கிறதுனால. ஆனால் அதில் இருக்கிற எவ்வளோ சத்துக்கள் வந்து நம்மளுக்கு இருக்குதுன்னு சில பேருக்கு தெரியல. அதனால் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த கசப்புத்தன்மை வந்து அதில் நிறைய தெரியக்கூடாதுன்றதுக்காக உருளைக்கிழங்கு சேர்த்து செய்வேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பாவக்காவையும் உருளைக்கிழங்கையும் அதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், தண்ணியில் இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில். வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அது கூட வந்து நம்ம டைரெக்டாக வந்து பாவக்காய் நான் சேர்க்க மாட்டேன். சில பேர் வந்து பாவக்காய் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுவாங்க. நான் வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த ஒரு சின்ன ஸ்பூனால் நான் அந்த மிளகாத்தூள் ஒரு எண்ணெயில் போட்டுக்கிறேன். இந்த எண்ணெயில் வந்து இந்த மிளகாய் பொடி போடுறதுனால எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். கூடவே வந்து நீங்கள் உப்பையும் அதில் போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் எண்ணெயில் போடுறதுனால எண்ணெயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா கலர் கொடுக்கும். காய்க்குள்ளே வேகும் போதும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் அது கூட. இல்லைன்னா காய் ஒரு தனியாக இருக்கும், மசாலா தனியாக இருக்கும். பாருங்கள், இந்த எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். இந்த பாவக்காவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த உப்பு, மிளகாய் பொடி ரெண்டுத்துமே நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் காயை வந்து நல்லா வேகிற வரைக்கும் கிளறி விட்டிங்கன்னா அதுக்குள்ளே காய்க்குள்ளே வந்து மசாலா இறங்கி நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ வந்து இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முக்கால்வாசி நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாவக்காய் பொரியல். நம்ம எப்பவுமே வந்து பாவக்காய் பொரியல் செய்யும்போது நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா பகோடா மாதிரி வறுத்து சாப்பிடாதீங்க. ஒருத்தவங்க வந்து பகோடா, சிக்கன் பகோடா மாதிரி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதில் ஒரு சத்துமே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு முக்கால் பாதி வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதில் இருக்க சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நம்ம வாய்க்கு ஏற்ற மாதிரி நல்லா மொறுன்னு வறுத்து சாப்பிடாதீங்க. அதில் ஒன்றுமே இல்லை. டேஸ்ட்டுக்கு ஒன்று நல்லாயிருக்கும், ஆனால் அதில் சத்து நமக்கு கிடைக்காது. வீணாக வந்து அந்த எண்ணெயில் வறுத்து நல்லா பொரித்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு தான் நம்மளுக்கு கெடுதல் அது. அதனால் நீங்கள் இங்கே பாருங்கள், பாவக்காய் பொரியல் எந்த பொரியலாக இருந்தாலுமே பொரியல் செய்யும்போது ஒரு பாதி அளவுக்காவது இல்லை முக்கால் பகுதியை வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. அது ரொம்பவே நல்லது உடம்புக்கு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் பாவக்காய் பொரியல். என்னோடய வீடியோ வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்ன மாதிரி இருக்கிற சின்ன சின்ன சேனல்களுக்கும் புதுசாக ஆரம்பிக்கிற சேனல்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே தேவை. ப்ளீஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா, நான் செஞ்ச பாவக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய்.